19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். யோபு 19:25. யோபு என்கிற ஒரு பக்தன் ஒரு நாட்டில் இருக்கிறான். அவன் ஏசப்பா மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்கிறான். அவனுக்கு எவ்வளவோ துன்பம், கஷ்டம், துயரம், துக்கம், அவனுக்கு நிறைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அந்த பிரச்சனையிலையும் அவன் கடவுளையும் நோக்கி கும்பிட்றான். அதனால் அவன் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். அது எப்படின்னு நாம் இப்போ இந்த கதையை நம்ம பார்க்கலாம். அவன் நல்ல பணக்காரனாக இருக்கான். அவன் ஃபஸ்ட்டு நல்ல செல்வமும் செழிப்புமாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி தினமும் பிரார்த்தனை செஞ்சுட்டே இருப்பான். அவனோட பிள்ளைங்களையும் பிரார்த்தனை செய்ய சொல்வான். அவங்க பசங்களும் அவங்க அப்பா பேச்சை கேட்டு டெய்லியும் பிரார்த்தனை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் பிசாசு அவன் ப்ரேயர் பண்ணுறதை பார்க்குறான். பார்த்த உடனே ஆண்டவர்கிட்ட போகிறான். ஏசப்பா, இங்கே பாருங்க, நான் உங்களுடைய மனுஷனை சோதிக்கிட்டா. இவன் எவ்வளோ உங்கள் மேலே அன்பாக இருக்கிறான். உங்களை டெய்லியும் உங்கள் மேலே பிரார்த்தனை செய்கிறான்.
அவனை வந்து நம்ம ஒரு வாட்டி சோதிச்சு பார்க்கலாம். அவன் வந்து என்ன பண்ணுறான், உங்களை வந்து மறுதளிக்கிறானா இல்லை உங்களை விட்டு போகாமல் இங்கே இருக்கிறானா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஏசப்பா கிட்ட சொல்கிறான். ஏசப்பா வந்து யோபுக்காக வாதாடுறாரு. பிசாசு கிட்ட சொல்கிறாரு வந்து, யோபு வந்து இப்போயே நல்லா தான் இருக்கிறான், அவன் என்னை விட்டு போக மாட்டான், நீ வேணா பாரு அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறாரு பிசாசு கிட்ட. அவன் வந்து, ஆண்டவரே நீங்கள் வந்து வேலி நாலா பக்கமும் அவனை சுற்றி வேலி அடித்து காத்ததுனால தான் அவன் வந்து உங்களை விட்டு போகாமல் இருக்கிறான். நாம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் அவனை சோதித்து பார்க்கலாமே, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து பிசாசு கேட்குறான். அதனால் ஆண்டவரும் வந்து, சரி நீ வந்து நான் அவனை சுற்றி இருக்கிற நாலா பக்கமும் இருக்கிற வேலியை வந்து நான் எடுக்கிறேன், நீ வந்து ஒரு வாட்டி சோதிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே நாளில் வந்து அவனுடைய கால்நடைகள் எல்லாமே இறந்து போகுது. வேலைக்காரங்களும் அவனை விட்டு போயிடுறாங்க. அவனோட பிள்ளைங்களும் வந்து பிரார்த்தனை செய்யும் போது வீடு இடிஞ்சு விழுந்து இறந்து போயிடுறாங்க. அவனோட மனைவியும் கூட இருக்கிறாங்க. அவனை வந்து, இந்த கடவுளால் தான் எல்லாமே ஆகுது, அவரை மறுதளிச்சுட்டு நீ வந்துடு, நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாம், இந்த கடவுளை விட்டு வேற யாரையானா நம்ம கும்பிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறமா யோபுக்கு வந்து ஒரு தீராத நோய் வருது. அந்த நோயால் நிறைய அரிப்பு ஏற்படுது. அவனால் அந்த நமிச்சலை கட்டுப்படுத்தவே முடியல. கொட்டாங்குச்சியால் அவனுடைய உடம்பை நல்லா தேய்ன்னு தேய்க்கிறான். அப்போ கூட அவனுக்கு போகவே இல்லை. அவனுடைய நண்பர்கள்லாம் அவனை வீட்டில் பார்க்கறதுக்காக வராங்க. வந்து கூட அவனுடைய காது படவே பேசுகிறாங்க. யோபு என்ன பாவம் செஞ்சானோ, கடவுள் வந்து அவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும், அவன் எந்த தப்புமே பண்ணல. அவனை சோதிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து ஆண்டவர் இந்த இழப்புங்களை தராரு அப்படின்னு. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து ஆண்டவர் வந்து கோபமாக பார்க்குறாரு. அப்புறமா அதை பார்த்த வந்து யோபு வந்து அவனுடைய நண்பர்களுக்காக ப்ரேயர் பண்ணுறான். ஆண்டவரே, அவங்க பேசுனதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, அவங்க பாவம் தெரியாமல் பேசிட்டாங்க, அவங்கள நீங்கள் எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க அவங்களுக்கு அப்படின்னு வந்து யோபு ப்ரேயர் பண்ணுறாரு. அதனால் ஆண்டவர் வந்து யோபு செஞ்ச ப்ரேயரை கேட்டதுனால யோபு மேலே வந்து ஒரு குட் இம்ப்ரெஷன் வருது. அதனால் வந்து அவங்க நண்பர்களே எதுவும் செய்யாமையே விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, நீ ஆண்டவரை விட்டுடு, இந்த ஆண்டவர் உண்மையானவர் இல்லை, இவர் பொய்யானவர், இவரு பாரு இவரை கும்புறதுனால தான் உனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் வருது, அதனால் வந்து இவரை விட்டுடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் யோபு வந்து அவங்கள விடவே இல்லை. அதே மாதிரி தான் நாமளும், நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் வந்து இயேசுப்பாவை நோக்கி தான் கும்பிடணும். அவர் தான் உண்மையான தெய்வம். அதே மாதிரி வெளிப்படுத்து விசேஷத்தில் சொல்லியிருக்கு, இன்றைக்கும் நான் இதோ சதா காலமும் உங்களுடனே உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்து விசேஷம் 1:18. நமக்கு எந்த ஒரு துன்பமோ கஷ்டமோ துயரமோ இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் நம்ம கடவுளை நோக்கி ப்ரேயர் பண்ணணும். நம்ம எந்த ப்ரேயர் பண்ணாலும் அது கடவுள் பார்க்குவார். அவர் பார்க்கலன்னா நமக்கு நிறைய கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துன்னு நிறைய வந்து ப்ரேயர் பண்ணணும். இந்த எக்ஸாமில் கூட நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களால் படிக்க முடியல, என்னால் எதுவும் பண்ண முடியல, நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 1 minute வந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா படிக்க முடியும் உங்களால். ஆண்டவரை நோக்கி நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த வேலையில் கூட எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளையில் கூட எத்தனை பேர் மன்னித்து போயிருக்காங்கப்பா. ஆனாலும் கூட எங்களை சுகபலன் ஆரோக்கியத்தோடு வைத்த மகா கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் ஸ்கூலுக்காக வருகிறோம். எங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எச்எம்மை நீங்கள் ஆசீர்வதிங்க. அலுவலக பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், ஜெய்மனிமா, இருபால் ஆசிரியர்கள், இருபால் மாணவர்கள், 10th +1 +2 எல்லாரோடு இருந்து நீங்கள் வழி நடத்துங்கப்பா. இந்த எக்ஸாம் காலத்தில் கூட சப்பா நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்தை நீங்கள் கொடுங்க சப்பா. சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. இருபால் ஆசிரியர்களுக்காக வருகிறோம். அவங்க குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களோடு இருந்து நீங்கள் வழி நடத்துங்கப்பா. எங்கள் பெற்றோர்களுக்காக வருகிறோம். எங்களுக்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் சப்பா வாய்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க சப்பா. எங்கள் பெற்றோர்களுக்கு சப்பா நாங்கள் நல்ல பேர் எடுத்து கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். லோக கடவி
காணப்படும். பொருள் நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின்னெஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். அனைவருக்கும் காலை வணக்கம். மாணவர்களுக்கு அறிவித்து 10ஆம் வகுப்பு மாணவர்களை கூட்ட வேண்டும். அடுத்ததாக இன்று முழு நாள் பள்ளி வேலை செய்யும். நாளைய தினம் மீண்டும் மதியம் 2:15 மணிலிருந்து 5:15 மணி வரைக்கும் பள்ளி வேலை செய்யும். நாளைக்கு டைம் டேபிள் வந்து வியாழக்கிழமை டைம் டேபிள் 4லேருந்து 7 வரை. நன்றி. ஸ்கூல் டிஸ்கஸ்